ஃபர்ஸ்ட் மேட்ச் எஃப்சிசி கிங்ஸ் விசஸ் ஜீரோஸ் விளாடும். ஸோ இந்த மேட்ச்க்கு 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 bowler யூஸ் பண்ணோம். முதல் 2 ஓவர் மட்டும் பவர் பிளே இருக்க போகுது. ஸோ டாஸ் வின் பண்ணி ஜீரோஸ் விளாடும். பவுலிங் யூஸ் பண்ணாங்க. ஒன்று ஸ்ட்ரைக்ல இருக்க போகிறது பூபதி, நான் ஸ்ட்ரைக்ல வேலன். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண இங்கே மாறி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்ல நிற்கு நல்ல டேக்கனுங்க. இங்கே முதல் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இங்கே மாறி எக்ஸலன்ட் பவுலிங்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நியூ வருஷம் இங்கே தனசேகரன் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் டாப் வச்சு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பு விக்கெட் சிஸ்டம்ல விட்டாங்கன்னே சொல்லலாம். குத்துனா பவுண்டரி போயிடும். முன்னாடி பவுண்டரியும் போயிருச்சு. விக்கெட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, மிஸ் பண்ணாங்கன்னா சொல்லலாம். தேர்ட் ஒன் இது மாதிரி விக்கெட் சிஸ்டம்ல ஓடி டாட் பாலா மாட்டிடும். ஃபோர்த் ஒன் உங்ககிட்ட ஷஃபிள் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. உடம்புல தான் மட்டும் இருக்கு. லெக் பை 100 ரன்னா மாட்டிடும். டாட் பால் கண்டினியூஸா 2 டாட் பால் பதிவு பண்ணி 2 பால் இருக்கு. ஃபிஃப்த் ஒன் அகைன் ஷஃபிள் பண்ணி போனாரு. ஸ்டம் லைன்ல சூப்பரா போட்டுருக்காருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. பவுலர் காலை போட்டு ஸ்டாப் பண்ண பார்த்தாரு. பேக்கப் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் குயிக். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி 5 ரன் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே எஃப்சிசி கிங்ஸ் செகண்ட் ஓவர் போட இங்கே அனீஷ் வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏத்து அடிச்சிருக்காருங்க. நேருக்கு நேரு கிளியர் ஹிட்னே சொல்லலாம். சான்ஸ் ஃபார் தாண்டி போகும் தான் நினைக்கிறேன். போயிருக்கீங்க 6. ஸோ முதல் 6 பதிவு பண்ணி கொடுக்குற பேட்ஸ்மேன். ரெண்டாவது ஒரு முதல் பாலே 6 அடிச்சு வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காரு. இங்கே செகண்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் ஆகல. கரெக்டாக போயிட்டு இருக்கு. நல்லா சேவிங்க. எடுத்து ஏரியாக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிளா வரும். தேர்ட் ஒன் வேலன் ஆன் ஸ்ட்ரைக் மறைச்சு அடிச்சிருக்காருங்க. லெக் சைடு குயிக்கான சிங்கிள் கிடைக்குங்க. ஃபோர்த் ஒன் பேட்ல நிக்கு கீப்பர் விக்கெட் இருந்து வெளில போறாரு. ஸோ 6 அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுக்குறாருன்னு சொல்லலாம். இங்கே பவுலர் நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே ஷாம் வந்திருக்காரு. ஒரு லெஃப்டி. ஃபிஃப்த் ஒன் இன்சைட் எட்ஜில் காலில் போட்டுருக்குங்க. ஸ்டம்பில் படாம. ஸோ டாட் பாலா மாதிரி இருங்க. செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஃபுல் டேஸ் பால் தெளிவாக கனெக்ட் ஆகல. ஃபீல்டு கையிலே போயிருமா பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்த்தா பவுண்டரி போய் 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. 2 ஓவருக்கு 2 விக்கெட் லாஸ் பண்ணி 17 ரன் அடிச்சிருக்காங்க எஃப்சிசி கிங்ஸ். மேட்சுக்கு நான் தேர்ட் ஓவர் போட இங்கே நல்லா சாமி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல இருக்கிறது வேலன். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே உடம்புல தான் பட்டிருக்கு. லெக் பை 100 ரன் டாட் பாலா மாதிரியும். செகண்ட் ஒன் பெரிய ஷாட்டு கனெக்டிங்க. குத்தி பாயிண்ட்ல வந்துருன்னே சொல்லலாம். நல்லா ஸ்டாப்பிங்க. ஸோ கண்டிப்பாக எடுத்து ஏரியாக்குள்ள போய்க்கான சிங்கிளா மாறிடுங்க. தேர்ட் ஒன் சுவிட்சி திரும்பிட்டாரே சொல்லலாம். தெளிவாக கனெக்ட் ஆகல. டாட் பாலா மாறிடுவீங்க. ஃபோர்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காருங்க. கவர்ஸ்ல சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும். ஸ்போர்ட் டேக் நீங்க பிடிச்சி திருப்பி உள்ள வந்து டேக்குன்னே சொல்லலாம். இங்கே ஃபீல்டர் தெளிவாக கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு லைன்ல இருந்து. நெக்ஸ்ட் வியூவர்ஸ்னா இங்கே இளையராஜா வந்திருக்காரு. 2 பால் இருக்கு. ஃபிஃப்த் ஒன் 4 பால்ங்க. இங்கே யாக்கிங் லென்த்ல எதிர்த்து அடிச்சிருக்காருங்க. கிளியர் ஹிட்னே சொல்லலாம். மிட் விக்கெட்ல சான்ஸ் ஃபார் தாண்டி போகும் தான் நினைக்கிறேன். வெளில போயிடுச்சு. ஒரு 6 வந்ததுக்கு ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. டூ எண்டி ஓவர்னு சொல்லலாம். இதோட 4 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கீங்க. சரிங்க 4 ஓவர் சொல்லிருக்கு. 3 ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. 3 ஓவருக்கு 3 விக்கெட் லாஸ் பண்ணி 24 ரன் அடிச்சு மேட்சுக்கு நான் 4th ஓவர் போட என் மௌனி வந்திருக்காரு. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல இருக்கிறது வேலன். ஷார்ட் பிச் பால் திருப்பி இருக்காரு. தெளிவாக டிராவல் ஆகலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபீல்டர் வந்து சேவ் பண்ணி எடுத்துருவாங்க. குயிக்கான ஒரு சிங்கிளா மட்டுமே இருக்கும் இங்க. செகண்ட் ஒன் சூப்பர் பால்ங்க. லென்த் அண்ட் லைன்ல போட்டாரு. லோ கேப்டாவே பாலா மாதிரி இங்க. தேர்ட் ஒன் 4 பால்ங்க. ஒன் மோர் ஷார்ட் பிச் பேக் டு பேக் 2 பாலையும் டாட் பாலா போட்டு கொடுத்துருக்காரு இங்க மௌனி. ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி எதிர்த்து அடிச்சிருக்காரு. நேருக்கு நேரு பவுண்டரிக்கான வாய்ப்பா கேட்சுக்கான வாய்ப்பா கேட்ச் தெளிவாக வச்சு பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இங்க விக்கெட்ல இருந்து வெளில போறாரு பேட்ஸ்மேன். இங்க இளையராஜா 2 பால் இருக்கு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்க தனுஷ் வந்திருக்காரு. ஃபிஃப்த் ஒன் அந்த முதல் பாலே எதிர்த்து அடிச்சிருக்காருங்க. இதுவும் கைக்கு தான் போகுமான்னு பார்த்தா தாண்டி இருக்கு. இங்க 6 அந்த முதல் பாலே 6 அடிச்சு வார்ம் வெல்கம் பண்றாரு. போன பால் லாஸ்ட் பால் நேருக்கு நேரு பவுலர் கைக்கே போட்டு பவுலர் தாண்டி குயிக்கான ஒரு சிங்கிளா இருக்கும். சிங்கிள் 4 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. 4 ஓவருக்கு 4 விக்கெட் லாஸ் பண்ணி 33 ரன். மேட்சுக்கு 5th ஓவர் போட இங்க தாஸ் வந்திருக்காரு. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக கனெக்ட் ஆகலன்னு ஃபீல்டர் கைக்குள்ள போறதுக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிள் அழுத்த பார்ப்பாங்க. இங்க சிங்கிள் போன பால் ரெண்டு. செகண்ட் ஒன் ரீபால் செம்ப கழட்டி இருக்காருன்னே சொல்லலாம். இங்க நெக்ஸ்ட் நியூஸ்னா இங்க சுரேந்தர் வந்திருக்காரு. தேர்ட் ஒன் ஒரு லெக்கட்டர் வேரியேஷன் கரெக்டா கணிச்சு அடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அவங்க டீம் நோக்கி தாண்டி போயிருக்கு. ஒரு 6 அந்த முதல் பாலே 6 அடிச்சு வார்ம் வெல்கம் பண்றாரு. இங்க ஃபோர்த் ஒன்
இந்த முறை வர விட்டு கட் பண்ணியிருக்காருங்க ஆஃப் சைடில். பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஃபீல்டர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கரெக்டாக ஸ்டாப் பண்ணி கொடுத்தாங்க. குயிக்கான சிங்கிளாக டபுளாக மாற்றுவாங்க. இங்கே 2 ரன் மட்டும். இவனுக்குன்னா 2 பால் இருக்குது. 5th ஒன். இந்த மாதிரியே வர விட்டு கட் பண்ணியிருக்காரு. தெளிவாக ஃபீல்டர் நிற்க வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். நல்லா ஸ்டாப்பிங்க. குயிக்கான சிங்கிள் கிடைக்கும். 5th ஓவர் லாஸ்ட் 1 பால். பேக்கிங் லென்த்தில் போடப்பட்ட பந்து தரையோட தரையாக உருண்டு போயிருக்குன்னே சொல்லலாம். ஃபீல்டர் கையில் குயிக்கான ஒரு சிங்கிள் கிடைக்கும். 5 ஓவர் கம்ப்ளீட் இருக்குது. 5 ஓவருக்கு 5 விக்கெட் லாஸ் பண்ணி 45 ரன் அடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். மேட்சுக்கு 6th ஓவர் போட இங்கே நல்லா சமயம் வந்திருக்காரு. 6th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது தனுஷ். போட்டமலை தாங்க பட்டிருக்கு. லெக் பை ஒரு டாட் பாலாக மாறிடும். செகண்ட் ஒன். எதிர்த்து அடிச்சிருக்காருங்க மிட் விக்கெட்டில். நல்லா டேக்கன்னே சொல்லலாம். கரெக்டாக நிற்க வச்சு ஃபீல்டுக்கு போயிருக்கு. விக்கெட். வேறு 2வது பாலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு இங்கே நல்ல சாமி. இவனுக்குன்னா 4 பால் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்மா இங்கே சதீஷ் வந்திருக்காரு. 3rd ஒன். டாப் பிச் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பு. சூப்பர் டேக்கன் இங்கே புஷ்டாங்க. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே நல்ல சாமி. ஸோ சதீஷோட விக்கெட்டும் முதல் பாலே பறி போயிருக்கு. எந்த ரன்னையும் பதிவு பண்ணாமல். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்மா இங்கே மனோஜ்குமார் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். சென்ட்ரலாக நிறையலே ப்ளே பண்ணுறாருன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எடுத்து ஏரியாக்குள்ளே குயிக்காக சிங்கிள் ஓடுவாங்க. சிங்கிள். என்ன 2 பால் இருக்குது. 5th ஒன். இன்சைட் எட்ஜில் பிகின் த ஸ்டம்பில் ஓடி வந்துடும். நல்லா ஸ்டாப்பிங். கீப்பர் டாட் பாலாக மாறிடும். 6th ஓவர் லாஸ்ட் 1 பால். ஷார்ட் பிச் பால். கரெக்டாக கட்டர்னே சொல்லலாம். பாயிண்ட்ல நல்லா ஸ்டாப்பிங்க. குயிக் கம்ப்ளீட்டாக இருக்குது. 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 6 ஓவருக்கு 7 விக்கெட் லாஸ் பண்ணி 47 ரன். மேட்சுக்கு 7th ஓவர் போட இங்கே மௌனி வந்திருக்காரு. 7th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். கால்லே போட்டிருக்குங்க. லெக் பை 100 ரன் டாட் பாலாக மாறிடும். செகண்ட் ஒன். எதிர்த்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேரு. ஸோ பவுலரை தாண்டிச்சு. அதன் காரணமாக கண்டிப்பாக குயிக்காக சிங்கிள் ஓடுவாங்க. சிங்கிள். 3rd ஒன். சென்ஸ்ல ப்ளே பண்ணியிருக்காரு. சிங்கிள் மாற்றி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். இங்கே சிங்கிள். 4th ஒன். டாட் பால். இங்கே வேகத்தை அழுத்திருக்காருன்னே சொல்லலாம். என்ன 2 பால் இருக்குது. 5th ஒன். எதிர்த்து அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேரு. சான்ஸ் ஃபார் ஹைட் தான் போயிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பா இல்லை தாண்டி போகுதான்னு பார்த்தா கேட்சை தெளிவாக பிடிச்சிட்டாங்க லைனில் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லாம் இங்கே மணி வந்திருக்காரு. 7th ஓவர் லாஸ்ட் 1 பால். 4 பாலுங்க. லோ கேப்டா போட்டு டாட் பாலாக மாற்றிருக்காரு. இதோட 7 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கீங்க. 7 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 7 ஓவருக்கு 8 விக்கெட் லாஸ் பண்ணி 49 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் கூட இங்கே மாறி வந்திருக்காரு. ஸ்கோரை தீர்மானிக்க போகிற ஓவர்னே சொல்லலாம். இந்த ஓவர் லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். திருப்பி விட்டுருக்காருங்க லெக் சைடில். அங்கே ஃபீல்டரை நிற்க வச்சிருக்காங்க. கண்டிப்பாக சேவ் பண்ணி எடுத்து ஏரியாக்குள்ள சிங்கிள் கிடைக்கும் இங்கே. செகண்ட் ஒன். விலைக்கு வந்துச்சு. டாட் பாலாக மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். இங்கே 4 பால் இருக்குது. 3rd ஒன். கரெக்டாக அடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். மிட் விக்கெட்டில் எடுத்து ஏரியாக்குள்ள குயிக்கான சிங்கிள் கிடைக்கும். 3 பால் இருக்குது. 4th ஒன். 4 பால். சான்ஸ் ஃபார் பேட் லைனிக்கா விக்கெட் அப்பீல் டாட் பால் கொடுத்துருக்காங்க இங்கே. 2 பால் இருக்குது. 5th ஒன். ஷார்ட் பிச் பால். எதிர்த்து அடிச்சிருக்காருன்னே சொல்லலாம் லெக் சைடில். ஸோ ட்ராவல் ஆகாது. கண்டிப்பாக ஹைட்டு தான் போயிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா வெளில போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். 1 பவுன்ஸில் பவுண்டரி கொடுப்பாங்க இங்கே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால். ஸ்கோரை தீர்மானிக்க ஒரு பால்னே சொல்லலாம். டாட் பாலாக போட்டிருக்காரு. டாட் பால் டு எண்டி இன் ஃபர்ஸ்ட். 8 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 8 ஓவருக்கு 8 விக்கெட் லாஸ் பண்ணி 55 ரன் அடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் இங்கே எஃப்சிசி கிங்ஸ். ஸோ 56 டார்கெட் ஃபார் 0 பல்லடம். ஸோ 8 ஓவருக்கு 56 டார்கெட் அப்படிங்கிறப்போ ஓனிஸா ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது ஜேபி. நான் ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண இங்கே இளையராஜா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். முன்கூட்டியே ஷஃபிள் பண்ணி போய் தெளிவாக கட் பண்ணி விட்டுருக்காரு. நல்ல சேவ் இங்கே. டாட் பாலாக மாறிடும் முதல் பாலே இங்கே. செகண்ட் ஒன். அகைன் ஷஃபிள் பண்ணி போய் கட் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. எடுத்து ஏரியாக்குள்ளே குயிக்கான சிங்கிளாக போன பால் ஒரு 3rd ஒன் 3 பால். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான கால். கேட்சும் புடிச்சாங்கன்னே சொல்லலாம். நல்ல டேக்கன் இங்கே சதீஷ். ஸோ கேட்சை தெளிவாக பிடிச்சிருக்காரு. ரமேஷோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் நியூ பர்சனாக இங்கே நந்தா வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். சூப்பர் பாலுங்க இங்கே. கரெக்டாக பாக்ஸுக்குள்ளே போட்டிருக்காரு சொல்லலாம். டாட் பாலாக மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். சாம்பே செக் பண்ணிட்டு டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. லைனுக்குள்ளே இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் 1 பால். இதையும் டாட் பாலாக போட்டிருக்காரு லைனுக்குள்ளே. டாட் பால் டு எண்டி ஓவர்னு சொல்லலாம். இதோட முதல் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 1 விக்கெட் லாஸ் பண்ணி 2 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே 0 பல்லடம். முதல் ஓவரை 1 விக்கெட் எடுத்து 2 ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்கு. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட இங்கே சுரேந்தர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்குது ஜேபி. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பினாரு. கரெக்டாக லைனுக்குள்ளே போட்டிருக்காருங்க. முதல் பால் டாட் பாலாக மாதிரி இருக்கு. செகண்ட் பால்.
அகைன் சுவிட்ச் கிட். இதுவும் தெளிவாக கனெக்ட் ஆகல, காலில் தான் போட்டுருக்கு. டாட் பாலா மாறிடும். தேர்ட் ஒன். இந்த முறை சுவிட்ச் கிட் திரும்ப காலில் தான் போட்டுருக்கு. லெக் பை நோ ரன். கடைசியாக 3 பாலுமே டாட் பாலா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே சுரேந்தர். ஃபோர்த் ஒன். கரெக்டாக போய் கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு, கைக்கே போயிருக்குன்னு சொல்லலாம். நல்ல டேக்கன் இங்கே. ஸோ 3 பால் டாட்டுக்கு அப்புறம் ஒரு விக்கெட்டே எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே சுரேந்தர். விக்கெட் வந்து வெளில போறாரு இங்கே ஜேபி. 2 பால் இருக்கு, நியூ வெர்ஷன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஃபிஃப்த் ஒன். பேட்ல தான் பட்டிருக்கு. கரெக்டாக குயிக்காக ஒரு சிங்கிள் ஓட பார்ப்பாங்களான்னு பார்த்தா இல்லைங்க, டாட் பாலாக வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இது வரைக்கும் எந்த ஸ்கோரையும் விட்டு கொடுக்கல. செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால். இவரை ஏந்தி விட்டுருக்காரு கவர்ஸ்ல, கரெக்டாக ஏந்திருக்காருன்னு சொல்லலாம். கைக்கு போகுமா தாண்டி போகுமான்னு பார்த்தா பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. பவுண்டரி போயிடுச்சுன்னு சொல்லலாம். பவுண்டரி டு எண்டி ஒரு 2 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ 2 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. 2 ஓவருக்கு 1 விக்கெட் லாஸ் பண்ணி, சாரிங்க 2 விக்கெட் லாஸ் பண்ணி 6 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஜீரோஸ் பல்லடம். தான் இங்கே இளையராஜா வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஓவர் சிக்கனமான ஓவர்னே சொல்லலாம். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக காலிலே போட்டாரு, சென்ஸ்ஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டாரு இங்கே. ஸோ கண்டிப்பாக எடுத்து எரியதுக்குள்ள சிங்கிளா டபுளாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. நல்ல ரன்னிங் இங்கே, 2 ரன். செகண்ட் ஒன் ஃபிளிக் மாதிரி ஏந்தி விட்டுருக்காரு. கரெக்டாக ஃபீல்டர் கையிலே போயிடுவாங்க, கண்டிப்பாக சிங்கிள் கிடைக்கும் இங்கே. தேர்ட் ஒன் முன்கூட்டியே ஷஃபிள் பண்ணி போயிட்டாரு. கரெக்டாக ஆஃப் சைடில் கட் பண்ணியிருக்காரு. ஃபீல்டரையும் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். கையை போட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க ஃபீல்டர். கண்டிப்பாக எடுத்து எரியக்குள்ள சிங்கிளா டபுளாக மாற்றுவாங்களாம் பார்த்தா சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிங்கிள். ஃபோர்த் ஒன் பெரிய ஷாட்டு கனெக்ட் இங்கே. லோ கேப்டா போட்டு டாட் பாலா மாற்றிட்டானே சொல்லலாம் இங்கே நாராயணன். சாரிங்க. ஃபிஃப்த் ஒன் டாப் பிச். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான கால். கேட்சை பிடிக்கிறாங்களாம் பார்த்தா நல்ல டேக்கன் இங்கே கீப்பர். ஸோ விக்கெட்லேருந்து வெளில போகிறாரு நந்தா. நெக்ஸ்ட் நியூ பர்சன் இங்கே உள்ள வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ்ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க கரெக்டாக பாயிண்ட்ல. கண்டிப்பாக எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கான சிங்கிளாக இருக்கும் இங்கே. சிங்கிள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 3 ஓவருக்கு 3 விக்கெட் லாஸ் பண்ணி 11 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஜீரோஸ் பல்லடம். மேட்சுக்கான 4th ஓவர் போட இங்கே சுரேந்தர் வந்திருக்காரு. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க. லைனுக்குள்ளே போட்டிருக்காரு சொல்லலாம். டாட் பாலா மாதிரி இருக்கு முதல் பாலே. செகண்ட் ஒன் அப்புறம் சுவிட்சி திரும்பினாரு. கரெக்டாக திரும்பினதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு. 1 more டாட் பால் இங்கே. தேர்ட் ஒன் கரெக்டாக கவர்ஸில் அடிச்சிருக்காரு. ஸோ எடுத்து எரியதுக்குள்ள குயிக்காக சிங்கிளை டபுளாக மாற்றிடுவாங்க. ஏன்னா சிங்கிள் டபுளாக மாற்றுற அளவுக்கு டைமிங் இருக்குன்னே சொல்லலாம் இங்கே. 2 ரன். ஃபோர்த் ஒன் ஸ்டெம் லைனில் போட்டார். கரெக்டாக பேட்டை வச்சு தேக்கிட்டாருன்னு சொல்லலாம். குயிக்காக ஒரு சிங்கிள் கிடைக்கும் இங்கே. இவனுக்கு 2 பால் இருக்குது. ஃபிஃப்த் ஒன் சுவிட்சி திரும்பினாங்க. உடம்புல தான் பட்டிருக்கு. லெக் பை நோ ரன். டாட் பாலாக மாறிடும். 1 more டாட் பால் இங்கே. ஃபோர்த் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் ஏந்தி விட்டுருக்காருங்க. டாப் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும். பாயிண்ட்லேயே கேட்சும் புடிச்சாங்க. ஸோ விக்கெட்டோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்கே. 4 ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. 4 ஓவருக்கு 4 விக்கெட் லாஸ் பண்ணி 14 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஜீரோஸ் பல்லடம். போட்ட 4 ஓவரையும் சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் இங்கே எஃப்சிசி கிங்ஸ். மேட்சுக்கான 5th ஓவர் கூட இங்கே சஜஸ்ட் பண்ணுறாங்க. முதல் பாலே கரெக்டாக ஆர்க்கில் அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல வேமா போயிருக்கே சொல்லலாம். விண்டுக்கு இழுத்துட்டு போயிருச்சு. குயிக்கான ஒரு சிங்கிள் கிடைக்கும் இங்கே. கரெக்டான த்ரோவும் வச்சிட்டாங்க. போன பால் ஒரு ஸ்டெப்னும். ஸோ கண்டிப்பாக இந்த பால் ஃப்ரீ ஹிட்டாக இருக்க போது. ஃப்ரீ ஹிட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃப்ரீ ஹிட் பால் இலவச பந்து தூக்கி போட்டாரு. கரெக்டாக அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஃபுல் டாஸை தெளிவாக அடிச்சு 6 மாற்றி கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம் இங்கே. முதல் 6 பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் ப்ளே பண்ணுறாருங்க கரெக்டாக. ஸோ உருண்டு போயிட்டு இருக்கு. கீப்பர் வந்து எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிளாக மாறுவீங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் அடிச்சாருங்க கரெக்டாக. ரொம்ப ஷார்ட் பிச்சா வந்துச்சு. கண்டிப்பாக தாண்டி போயிருன்னு நினைக்கிறேன். வெட்டிக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. ஒரு 6 பேட்ஸ்மேன் பதிவு பண்ணுற முதல் 6 இது. போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னோ. கண்டிப்பாக இந்த பால் ஃப்ரீ ஹிட்டாக இருக்க போகுது. ஃப்ரீ ஹிட்டை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃப்ரீ ஹிட் பால் இலவச பந்து. இந்த மாதிரி வேகத்தை அழுத்திருக்காருன்னு சொல்லலாம். டாட் பாலா மாதிரி இருக்கு. நல்லா கம்பேக்கிங்க. ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணி கொடுத்துறாரு. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் கரெக்டாக மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு. கைக்கு போகுமா தாண்டி போகுமான்னு பார்த்தா 1 bounceல பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருக்கு. ஸோ இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவரா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே ஜீரோஸ் பல்லடம். ஃபிஃப்த் ஒன் அகைன் அடிச்சிருக்காருங்க மிட் விக்கெட்ல. 1 more 6 நினைக்கிறேன். ஸோ இந்த ஓவரில் மட்டுமே இந்த பேட்ஸ்மேன் 2 6 ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி எக்ஸ்பென்சிவ் ஓவராகவும் உங்களுக்கு தேவையான ஸ்கோரிங் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். ரெமினிங் 1 பால் இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் இங்கே. 5th ஓவர் லாஸ்ட் ஒன் பால் சூப்பராக போட்டாருங்க. இந்த பால் டாட் பாலா போட்டு கொடுக்குறதுன்னு சொல்லலாம். டாட் பால் டு எண்டி ஓவர். இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் இருக்கு இங்கே. 5 ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. 5 ஓவருக்கு 4 விக்கெட் லாஸ் பண்ணி 40 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஜீரோஸ் பல்லடம்.
சிக்ஸ்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பாலே டாட் பாலா போட்டிருக்காங்க இங்க. ஸோ ரிமைனிங் இருக்க 3 ஓவருக்கு, அதாவது 18 பாலுக்கு இன்னும் 16 ரன் அடிச்சா அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் கரெக்டாக கட் பண்ணி விட்டுருக்காருங்க. விண்டுக்கே இழுத்துட்டு போயிட்டு சொல்லலாம். ஃபீல்டு ஸ்டாப் பண்ணுறாரு பார்த்தா ஸோ அவரையும் தாண்டி பவுண்டரி போயிடுச்சுன்னே சொல்லலாம். இங்கே லக்கிலி ஒரு பவுண்டரியா மாறுது இங்க. ரிமைனிங் இருக்க 16 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். ஸ்டெப் அவுட் பண்ணி போய் சென்சிபிளா ப்ளே பண்றாருன்னே சொல்லலாம் ஆஃப் சைடில். ஸோ கண்டிப்பா எடுத்து எரியக்குள்ள சிங்கிள் மாத்துவாங்க. சிங்கிள். ரிமைனிங் இருக்க 15 பாலுக்கு 11. இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்ப டாட் பாலா மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு போய் டாப் சான்ஸ் ஃபார் பிகின் தி ஸ்டம்ப்ல கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும். கேட்சும் புடிச்சாங்க தெளிவா இங்க. ஸோ நல்லா இந்த பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இந்த வெளில போறாருன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒன் அஜித் ஸ்ட்ரைக் வர விட்டு கட் பண்ண பார்த்தாருங்க. இதுவும் டாட் பாலா அமைஞ்சிருக்கு இங்க. 6 ஓவருக்கு முன்னாடி இருக்கு. 6 ஓவருக்கு 5 விக்கெட் லாஸ் பண்ணி 45 ரன் அடிச்சிருக்காங்க. இங்க ஜீரோஸ் பல்லடம். ஸோ ரிமைனிங் இருக்க 2 ஓவருக்கு, அதாவது 12 பாலுக்கு 11 ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. ஜீரோஸ் பல்லடம். அது தடுத்தா வின் பண்ணுவாங்க எஃப்சிசி கிங்ஸ். ஸோ மேட்சுக்கான 7th ஓவர் போட, அதாவது மேட்ச் ஓவர்னே சொல்லலாம். இந்த ஓவரை மனோஜ் வந்திருக்காரு. 7th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் கட் பண்ணி விட்டுருக்காருங்க ஆஃப் சைடில். கண்டிப்பா எடுத்து எரியக்குள்ள குயிக்கான சிங்கிளான்னு பார்த்தா ஸோ சேஃபா வச்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இங்கே டாட் பாலா மாதிரி இருக்கு முதல் பாலே. ரிமைனிங் 11 பாலுக்கு 11. 7th ஓவர் செகண்ட் ஒன் மாறிச்சு வந்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான ஒரு கால். கேட்சை டிராப் பண்ணிட்டாங்க. பவுண்டரியும் போயிடுச்சே சொல்லலாம். இங்க சான்ஸ் ஃபார் உள்ளதாங்க இருக்கு பால் இது வரைக்கும் சேஃபா. கண்டிப்பா எடுத்து எரிஞ்சிருக்குள்ள குயிக்கா சிங்கிளா டபுளா மாத்திருவாங்க. 3வது ரனுக்கான ஒரு காலாவும் இருந்திருக்கு. 3 ரன் சேஃபாவே ஓடி வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இங்க 3 ரன். இப்போ பாலுக்கு 8 அடிக்கணும். 7th ஓவர் தேர்ட் ஒன் சூப்பர் பாலுங்க. லைனுக்குள்ள போட்டிருக்காரு. டாட் பாலா மாதிரி இருக்கு. 9 பாலுக்கு 8 அடிக்கணும். 7th ஓவர் ஃபோர்த் ஒன் பெரிய சொத்து தெளிவா கனெக்ட் ஆகல. பிகின் தி ஸ்டெப்ல ஓடி வந்துடும். நல்லா ஸ்டாப்பிங்க. எடுத்து ஏரியாக்குள்ள குயிக்கான சிங்கிள் ஓடி வந்துருவாங்க. இருக்க பாலுக்கு இன்னும் 7 அடிக்கணும். 7th ஓவர் ஃபிஃப்த் ஒன் தெளிவா ஆனாருங்க. கரெக்டா ஆனாருன்னு சொல்லலாம். ஸ்கூப்பு எடுத்து ஏரியாக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிள் மாறும். சிங்கிளை டபுளாவும் மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் இந்த ரன்ல அடிச்சா விக்கெட்டுக்கான அப்பீலா இருக்கும். பிடிச்சி அடிச்சிட்டாங்க. ஒரு ரன் ஒரு விக்கெட். இங்க இவனுக்கு 7 பாலுக்கு 6 அடிக்கணும். நியூ பேட்ஸ்மேன் இங்க தாஸ் வந்திருக்காரு. 7th ஓவர் லாஸ்ட் ஒன் பால் முதல் பாலே அடிச்சிருக்காருங்க. நேருக்கு நேரு கிளியர் ஹிட்னே சொல்லலாம். தெளிவான கேட்ச் அங்க லைன்ல வச்சு பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படியே மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது இங்க. ஸோ விக்கெட் எண்டி ஓவர்னே சொல்லலாம். 7 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. 7 ஓவருக்கு 7 விக்கெட் லாஸ் பண்ணி 50 ரன் அடிச்சிருக்காங்க. இங்க ஜீரோஸ் பல்லடம். ஸோ எனக்கு 1 ஓவருக்கு 6 ரன் அடிக்கணும். 6 ரன் அடிச்சா இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க. ஜீரோஸ் பல்லடம். அதை தடுத்தா வின் பண்ணுவாங்க எஃப்சிசி கிங்ஸ். ஸோ கடைசி 6 பாலுக்கு 6 அடிக்கணும். ஸோ தனசேகரன் வந்திருக்காரு மேட்ச் ஓவர் போட. லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே சுத்தினாருங்க. டாட் பாலா மாதிரி இருக்கு. இவனுக்கு 5 பாலுக்கு 6 அடிக்கணும். இங்க 5 பாலுக்கு 6 அடிக்கணும். செகண்ட் ஒன் பவுலரை ஸ்டாப் பண்ணி அங்க விக்கெட் ஆகும் மாத்திராருன்னு சொல்லலாம். சூப்பர் டேக்கன் இங்க. ஸோ ரிமைனிங் 4 பாலுக்கு 6 அடிக்கணும். மேட்ச் அண்ட் ப்ரெஷர்னே சொல்லலாம். இங்க ரிமைனிங் 4 பாலுக்கு 6 அடிக்கணும். தேர்ட் ஒன் தெளிவா கட் பண்ணாருங்க. கேட்சுக்கான ஒரு கால். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கான அப்பீலா 4 போகுதான்னு பார்த்தா பவுண்டரி போயிருச்சுங்க இங்க. ஸோ எனக்கு 3 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். இந்த 2 ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க ஜீரோஸ் பல்லடம். அது தடுத்தா வின் பண்ணுங்க எஃப்சிசி கிங்ஸ். ஸோ 3க்கு 2. எனக்கு 3 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். ஃபோர்த் ஒன் தெளிவா ஆட்டாருங்க. கரெக்டா சிங்கிள் கிடைக்கணும் சொல்லலாம். ஃபீல்டு வந்து எடுத்து எரியதுக்குள்ள சிங்கிள் சேஃபா வச்சுக்கோங்க. 2வது ரனுக்கான கால்ல அங்க விக்கெட் ஆ மாதிரி சொல்லலாம். இங்க ஸோ ரிமைனிங் 2 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். மேட்ச் இங்க டிராவ் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் 9 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க இங்க ஜீரோஸ் பல்லடம். இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்கு. இவனுக்கு 2 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். இவனுக்கு 2 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். ஸோ இது வரைக்கும் மேட்ச் டிராப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஜீரோஸ் பல்லடம் 2 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். 9 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க இங்க. இன்னும் ஒரு விக்கெட் தான் இருக்கு. பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு. ஃபிஃப்த் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான ஒரு கால். கேட்சை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா இல்ல, குத்தி பவுண்டரி போயிருன்னு நினைக்கிறேன். பவுண்டரியும் போயிடுச்சு. இந்த பவுண்டரியோட இந்த மேட்சை வின் பண்றாங்கன்னு சொல்லலாம். இங்க ஜீரோஸ் பல்லடம்.